பல மாசம் முன்னாடி ஒரு பொலிட்டீஷியன் பயோகேஸ் அந்த மக்கிய ஆடு மாட்டு கழிவுகள் இருந்து தயாரிக்கிறோம். எப்படி தயாரிப்பான்னு அங்கே பாரு, மயிலாடுதுறையில் என் தம்பி ஒருத்தன் ஆடு மாட்டு கழிவு மனித கழிவை சேர்த்து அவன் பயோகேஸ் தயாரிச்சு அம்மாவுக்கு சிலிண்டர்ல கொடுக்குறான், மோட்டர் பைக்கப்பட்டு ஓட்டுறான் பாரு, வீட்டுக்கு மின்சாரம் தயாரிச்சு கொடுக்குறான். ஒரு தம்பி வீட்டில், நான் நாட்டில் செய்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பயோகேஸை பத்தி டீட்டெயிலா ஒரு ஸ்பீச் கொடுத்தப்போ நம்ம எல்லாம் சிரிச்சோம். ஆனா இன்னைக்கு எங்கேயோ நடக்கிற வார்னால பெட்ரோல் பங்க்ல லைன் நின்று குக்கிங் கேஸ் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானு டென்ஷன் அடிச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் நடக்காதுடா அப்படின்னு அலட்சியமா இருக்காதீங்க. ஏன்னா அங்க அடிச்சா நமக்கு இங்க வலிக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். குக்கிங் கேஸ் இல்லாத பட்சத்துல ஆல்டர்னேட் சோர்சஸ் என்ன பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா. பேசிக் ஐடியாஸ் தான். இண்டக்ஷன் ஸ்டவ், கரண்ட் பில் கொஞ்சம் எகிரும், பட் வேற வழி இல்லை. கொஞ்ச நாளைக்கு இப்படியே போனா நல்லதுன்னு நினைக்கிறேன். பாதிக்கு பாதி அவனை யூஸ் பண்ணா குக்கிங் கேஸை கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். கிராமத்துல இருக்கிறீங்கன்னா இல்ல வீட்டை சுத்தி கொஞ்சம் இடம் இருக்குன்னா எதுவுமே யோசிக்காதீங்க, அடுப்பு கூட்டிருங்க. கஷ்டம்தான், புரியுது. லூசாடா நீ அப்படின்னு கேட்கறதும் தெரியுது. ஆனா கொஞ்ச நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டா நமக்கு நல்லது. எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், சோலார் குக்கர்னு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பயோகேஸ் ஒரு அற்புதமான ஆப்ஷன். பட் கொஞ்சம் இடம் வேணும், அதுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் ஹெவியா இருந்தாலுமே இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். பட் நிலைமை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல ஒவ்வொரு வீட்லயும் பயோகேஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க, பேனிக் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் பண்ணாலே சேஃப் தான். இதை பத்தின உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க.